எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 146 சங்கீதம் 5ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால இந்த 3 மாத காலம் நம்மை பாதுகாத்து நமக்கு ஜீவன் கொடுத்து சுகம் கொடுத்து பலம் கொடுத்து உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க வீடு தந்து அவரை ஆராதிப்பதற்கு சபையும் கொடுத்து நம்மை ஆசீர்வித்து நம்மை நடத்தி வந்தாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. யாக்கோபின் தேவன் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எப்படி அழைக்கப்படுகிறார் என்றால், அவர் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்பட்டார், அவர் ஈசாக்கின் தேவன் என்று அழைக்கப்பட்டார், அவர் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாமுக்கு தரிசனமானார், ஈசாக்குக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். பிதாக்களுக்கு பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களோடு பேசின திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தில் அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்படி செயலாற்றுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வசனத்திலையும் சொல்லும்போதும் அது நம்மை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, அது நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் யோசேப்புடைய பிரிவு, யோசேப்புக்கு என்ன சம்பவித்தது? அவன் அப்பாவிடத்தில் விடைபெற்று அண்ணன்மார்களுக்கு ஆகாரம் கொடுக்க போனான். ஆகாரம் கொடுக்க போன இடத்துல அந்த யோசேப்பை அவர்கள் கூலியிலே போட்டார்கள், அவனை வழிமறித்தார்கள், அவனை விற்று போட்டார்கள். கடைசியிலே அப்பாவிடத்தில் வந்து பொய் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பா, இது உங்களுடைய குமாரனாகி யோசேப்புடைய வஸ்திரம் தானா என்று சொல்லி அவன் மரித்து போனான் என்று சொன்னார்கள். அது அவன் வாழ்க்கையிலே ஒரு வேதனையான, துயரமான, துக்கமான ஒரு செய்தி கொண்டு வந்தது. அவன் ஆயுசு காலமெல்லாம் அவன் சொன்னான், என்னை அப்படி உயிரோடு பாதாளத்திலே கொண்டு போய் விடுகளை சொன்னான். ஆனால் சில ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஒரு நல்ல செய்தி, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான். அந்த யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான் என்ற செய்தி அவன் கேள்விப்பட்டது அவருடைய ஆவி உயிர்ப்பித்தது. There was a great anointing, revival, new life. ஆகவே யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. எந்த யோசேப்பு மரித்தான் என்று சொன்னார்களோ அதே யோசேப்பை மீண்டும் ஒரு உயிருள்ள ஒரு யோசேப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக ஸ்தோத்திரமாகவே அன்றைக்கு யாக்கோபை உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் உயிர்ப்பிக்க, உங்களையும் புதுப்பிக்க இந்த யாக்கோபின் தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் ஒரு புதிய உயிர்மீழ்ச்சி உண்டாக செய்வார். இந்த நாட்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாட்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த செய்தி மூலமாக நம்மை புதுப்பிப்பாராக, நம்ம உயிர்ப்பிப்பாராக. இந்த தேவனை குறித்து இங்கே இந்த சங்கீதக்காரன் 146 சங்கீதம் 6, 7, 8, 9 வசனம் வாசித்து பார்க்கும்பொழுது, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், வானத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், பூமியிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், மனிதர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் என்கிற செய்தி ஒரு திக்கு தரிசன செய்தியாக இருக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை சற்று கவனிங்கள், இந்த வசனத்தை கவனிங்கள். நிச்சயமாகவே யாக்கோபை உயிர்ப்பித்த செய்தி, யாக்கோபுடைய தலைமுறைகளுக்கு ஒரு உயிர்மீழ்ச்சியை கொண்டு வந்த செய்தி. அந்த யாக்கோபுடைய வம்சத்திலே 12 கோத்திரம், அந்த 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பாடும் மரணங்கள் மூலமாக, உயிர்மீழ்ச்சி மூலமாக, உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நம்மையும் இந்த நாட்களிலே உயிர்ப்பித்து புதுப்பித்து ஒரு புது வாழ்க்கை தந்து இன்னும் அநேகரை இந்த புது வாழ்வண்டை கொண்டு வருவதற்கு நம்மை பயன்படுத்துவாராக. ஆகவே யாக்கோபின் தேவனை பற்றி சொல்லும்போது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டு பண்ணினவர், அவர் வார்த்தையிலே உண்மையானவர், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இந்த உலகத்தில் நியாயம் இல்லையா, எனக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? இந்த ஆண்டவரண்டை வாங்க, அவர்களுக்கு நியாயம் செய்வார், நீதி செய்வார். சர்வலோகத்து நீதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார்.
அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஆகாரம் தந்துக்கிறார். இதே வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஜீவாப்பம் நான் என்று சொன்னார். இந்த இயேசுவாகிய அப்பத்தை அநேக மக்கள் காண முடியாதபடி, ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, அவருடைய அன்பை அறியாதபடி இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட மக்களும் அந்த அன்பை காண ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார், பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கற்றுண்டவர்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த விஷயத்தில் கட்டப்பட்டுக்கிறீங்க? வியாதியில் கட்டப்பட்டிருக்கீங்களா? பொருளாதாரத்தில் கட்டப்பட்டிருக்கீங்களா? அல்லது பல இந்த வாழ்க்கை முறையில் சமாதானம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், பொருளாதார கட்டுகள், பல நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கலாம். சொல்லக்கூடாத காரியங்களால் நீங்கள் பலவிதமான காரியத்தினால கட்டப்பட்டுக்கலாம். சில சமயம் நம்மளால் சொல்ல முடியாது, நமக்கே தெரியாது இந்த விஷயம் நம்ம கட்டப்பட்டுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், கட்டப்பட்டவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அதை விட 8ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம், குருடருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஃபிசிக்கலாக பார்வை இல்லாத மக்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு. அதே வேளையில் ஆவிக்குரிய நிலைமையிலேயே நம்முடைய கண்ணை திறக்க கர்த்தர் உதவி செய்வாராம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவது, அன்றைக்கு சீசுடைய கண்களை கர்த்தர் திறந்தாரே, ஒரு சீசுடைய கண்களை திறந்தாரே. இந்நாளிலேயும் நம்முடைய கண்களை உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை காண நம்முடைய கண்களை திறக்க நாம் ஜெபிப்போமாக. அதோடு மட்டும் இல்லை, மடங்கடிக்கப்பட்ட தூக்கி விடுகிறார், நீதிமன்றங்களை சிநேகிக்கிறார், பரதேசிகளை காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கின வழியோ கவிழ்த்தப்படுகிறார். அதை விட சூப்பராக கடைசியில் 146:10 வாசித்து பார்க்கிறோம், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் தலைமுறையிலே ஆட்சி செய்தார், ஈசாக்கு தலைமுறையிலே ஆளுகை செய்தார், ஆட்சி செய்தார், யாக்கோபு தலைமுறையிலே ஆளுகை செய்தார், ஆட்சி செய்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆட்சி செய்தார், இன்னும் ஆட்சி செய்ய போகிறார். அவருடைய ஆட்சி நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமலை செய்யப்படுவது போல பூமலை செய்யப்படுவதாக. நீ ராஜாதி ராஜாவாய் தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்வராக. நீர் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்குரிய ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வராக. அவர் ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் வரப்போகிறாய். இது சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்குன்னு அசுத்தமாட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதை செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே.